ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்பா. சோமவாரம் அப்படின்னாலே விசேஷம் சிவனுக்கு அப்படிங்கிறது மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால், அதுவும் கார்த்திகை மாதம் இது அண்ணாமலை தீபம் வரப்போகிறது இல்லையா? ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக முருகனுக்கும் சிவனுக்கும் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதமே முருகனுக்கு எல்லோரும் மாலை போட்டுப்பா, ஐயப்பனுக்கு எல்லோரும் மாலை போட்டுப்பா. ஸோ அதனால் பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் தயவு பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி திதி வந்துட்டு சதுர்த்தி திதி. அதனால் பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் விநாயகர் சன்னதி இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ விநாயகரை ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவரை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனுக்கு முடிஞ்சால் ஒரு புஷ்பமோ இல்லை என்ன உங்களால் முடியுமோ கொஞ்சம் பாலோ என்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ, ரொம்ப விசேஷம். ஸோ இதை முடிஞ்சவா தயவு பண்ணி பண்ணுங்க. மேபி எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இது கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். சிவனே அவர் வாயால் ஜபித்த ஸ்லோகம் இது. அதை நான் இந்த முடிவில் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் படிங்கோ. அதை 4-5 வாட்டி படித்தா அது அப்புறம் மனசில் ஆகிடும் நன்னா. ஸோ அதனால் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. அது சொல்லியாச்சுன்னா நம்ம பண்ணின பாவம் அத்தனையும் விலகி புண்ணியம் நமக்கு சேர ஆரம்பிச்சிடும் அப்படின்பா. ஸோ அந்த எந்த ஒரு மந்திரங்களையும் எந்த ஒரு பகவான் நாமாக்களையும் நம்ம சொல்ல சொல்ல நம்மளை அறியாமல் நம்மளுடைய அதோடைய எண்ணிக்கை கூட நம்மளுடைய பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் கூடும் அப்படிங்கிறது மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் பகவான் நாமாக்களை சொல்லுங்க. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விரலில் நம்பர் எழுது, இங்கே நம்பர் எழுது அப்படிங்கிற, இங்கே நம்பர் எழுது. இதெல்லாம் திஸ் இஸ் நாட் ஃபேர் ஐ திங்க். பட் எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. மேபி எங்களால் முடிஞ்சிருக்கு, இது மாதிரி பண்ணுவோம், அப்படி பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு நல்ல இது கிடைக்கிறதுனா அது அப்படி ஒரு விஷ், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி எழுதுறதை விட நீங்கள் பகவான் நாமாவை நீங்கள் எழுதுங்க. ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை பகவான் நாமாவை நீங்கள் எழுதுங்க ஒரு பேப்பரில். கண்டிப்பான முறையில் அதுக்கு கண்டிப்பாக பலன் 100% கிடைக்கும். அதுதான் என்னுடைய ஒரு இது. ஸோ அதனால இன்றைக்கி சோமவாரம் திங்கக்கிழமை போயிட்டு வந்துருங்க. இன்றைக்கி சதுர்த்தி திதி அப்படிங்கிறதுனால விநாயகர் தரிசனம் பண்ணலாம். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எப்போவுமே முருகனுக்கு விசேஷம் அப்படிங்கிறத தெரியும். நாளைக்கு என்ன திதி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேவையில்லாமல் ஜாதகத்தை எல்லாம் நம்பி மனசை போட்டு குழப்பிக்காதீங்கோ. காலங்காத்தால் எழுந்த உடனே என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா இன்னி பொழுது நல்ல பொழுதாக போகணும், என்ன ஸ்லோகம் தெரியுமோ என்ன நாமாக்கள் தெரியுமோ அதை நன்னா சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த தேவையில்லாமல் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம், இந்த ராசி அந்த ராசி, இந்த பயிற்சி அந்த பயிற்சி, இது எல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் நம்மளுடைய தலையில் என்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். அதை வந்துட்டு நம்ம பகவானை வேண்ட அது அழிய ஆரம்பிக்கும். இதோட பாவங்கள் நமக்கு குறைய அந்த புண்ணியங்கள் கூட இது தானாக அந்த கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்கள் நன்னா தெய்வத்தை நன்னா வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சந்தோஷம். சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீஜில மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோடிதலிங்கானி சாயம் பிரபராதா படேந்திரியகா சப்த ஜென்மம் கிருதம் பாவம் துவரேன வினசேதி. இதை சொல்லுங்கோ, கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்.